ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பழுக பண்ணுவேன், உயர்த்துவேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எதிர்காலத்தை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், வியாபாரத்தை குறித்த பயம், படிப்பை குறித்த பயம், திருமண காரியத்தை குறித்த பயம், குழந்தை வளர்க்கிறதை குறித்த பயம், பிள்ளைகள் வளர்ந்து பெருகும் பொழுது அதில் வரக்கூடிய பயம், இப்படி வாகனம் ஓட்டும் போது பயம், பிரயாணப்படும் போது பயம், இப்படி பயம் நம்முடைய வாழ்க்கையில பல சூழல்களில் நம்மை கவ்வி பிடித்திருக்கிறதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய வாக்கு தத்தம், பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன். ஏன் இந்த ஈசாக்குக்கு எத்தனை பெரிய பயம்? ஈசாக்கை ஆண்டவர் தான் அந்த தேசத்திற்கு போக சொன்னார். அபிமெலேக்கின் இடத்தில் இவன் போன பொழுது அந்த தேசத்தில் முதலாவது ஒரு துறவை வெட்டுகிறார். அந்த தேசத்தில் இவர்கள் பழகுகிறார்கள். இதுல அவங்க பெருகி வரும்பொழுது அந்த ஜனங்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள். அதனால் அந்த இடத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு வனாந்திரத்துக்கு வந்து விடுகிறார்கள். வனாந்திரத்தில் இவர்கள் முதலாவது ஒரு துறவை வெட்டுகிறார். அதுக்கு ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார். ஏனென்றால் வாக்குவாதம் உண்டாயிற்று. இவனுக்கு வாக்குவாதம் உண்டான போது அந்த துறவை விட்டுவிட்டு வேறொரு துறவுக்கு போகிறான். அப்படி அவர்கள் வேறொரு துறவுக்கு போகும்பொழுது அங்கேயும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறார். ஆனால் வனாந்திரத்துல துறவு வெட்டுவது சாதாரண வேலை அல்ல, கடினமான பணி. இந்த கடினமான பணியை இவன் செய்த பொழுது கூட அந்த தண்ணீர் எங்களுடையது என்று ஜனங்கள், மெய்ப்பர்கள் போராடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஈசாக்குக்கு இருக்கிற பலத்திற்கு, ஈசாக்குக்கு இருக்கிற வல்லமைக்கு, அங்க இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்களுக்கு திறமைக்கு அவர்களை கொன்று போட்டு விட முடியும். ஏனென்றால் ஈசாக்குக்கு இன்னும் ஆபிரகாம் மரிக்காமல் இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுதெல்லாம் ஈசாக்குக்கு ஆபிரகாம் கூட தான் இருக்கிறார். என் ஊழியக்காரன் ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் தருவேன் சொல்லல, என் ஊழியக்காரன். அப்ப ஆபிரகாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆபிரகாமின் இடத்துல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், பட்டயம் உருவத்தக்க வேலையாட்கள் இருக்கிறாங்க. அப்ப நினைத்திருந்தால் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த முடியும். ஆனால் ஈசாக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு குவாரல் வித் த ஷெப்பர்ட்ஸ், மெய்ப்பர்களோடு நான் வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை, சண்டை போட விரும்பவில்லை என்று சொல்லி விலகி வேறொரு துறவை வெட்டுகிறார். இப்பொழுது அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஈசாக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? ஆண்டவர் இந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் என்று பெயரிட்டு விட்டு அங்கே அவன் தங்கியிருக்கவில்லை. அதான் முக்கியம். அவன் வேறு இடத்திற்கு தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், பயப்படாதப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ எங்க போனாலும் உன் கூட இருக்கிற, உனக்கு நான் நன்மை செய்யும்படி உன்னோடு கூட இருக்கிற,
Why you are afraid? Why you are fear? ஏன் பயப்படுற? ஏன் அவர்களை குறித்து கலங்குற? கவலைப்படாத. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்பா. உன் சந்ததியை நான் உயர்த்தி விடுவேன். இதுதான் கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இந்த காலை வேளைகள் நாம் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய தொழிலில் போட்டி, நம்முடைய வேலையில் போட்டி. இப்போ வேலையில் பாருங்க, நல்ல வேலை செய்கிற மனிதர்களுக்கு விரோதமாக பொய்யான புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க. பொய்யா சொல்லிகிட்டே இருப்பாங்க, போட்டுவிட்டே இருப்பாங்க. அவன் என்னை போட்டு கொடுத்துட்டே இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போட்டு கொடுப்பான். நிறைய போட்டு கொடுப்பான். அதை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஏன் அவனை விட்டு வச்சிருக்காரு? கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அவன் வயிற்றுல அடிச்சிக்கணும், வாயில் அடிச்சிக்கணும். அதுக்காகவே வச்சிருப்பார். அவனை பார்ப்பாரு, என் பிள்ளை விரோதமாவா? சரி, என் பிள்ளைய தலையை நான் எப்போ உயர்த்துறேன்னு அப்போ நீ என்ன பண்ணுவ? தலையை கொண்டு எங்கே விடுவ? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் போட்டி அப்படின்னா, ஆமான் இருந்தா, மோர்தேகா இருந்தா, ஆகாஸ்வருக்கு தூக்கம் வரல. ஆகாஸ்வர் ராத்திரி எல்லாம் அப்படியே உலாவிட்டு இருக்காரு. அப்போ அந்த நாளாகமத்தை எழுதுறவனை கூப்பிட்டார். ஹிஸ்ட்ரி எழுதுவானுங்கல்ல, நடவடிக்கைகள், டெய்லி நடக்கிற நடவடிக்கைகள் எழுதி அதில் ஏதோ முக்கியமான சம்பவம் இருந்தால் வாசிடா அப்படின்றார். போர் அடிக்குதுரா, அவனும் வாசிக்கிறான். எப்படி? எஸ்ஸர் ராணி மோர்தேகா பெயரில் எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா? அகாஸ்வேருக்கு விரோதமாக 2 பேர் எழும்பி அகாஸ்வேரை கொலை செய்ய நினைச்சான். இதை மோர்தேகா கண்டுபிடிச்சு சொல்லி அந்த 2 பேரையும் கொன்று போட்டார் ராஜா. இது யார் பேரில் எழுதியிருக்கா எழுத சொன்னாங்க அப்படின்னா, மோர்தேகா பேரில் தான் எஸ்ஸர் ராஜாத்தி எழுத சொல்லியிருந்தான். இது எழுதப்பட்டுச்சு. அப்போ ராஜாவுக்கு வாசிக்கிறான். முக்கியமான சம்பவத்தை வாசிக்கும் போது இதையும் வாசிக்கிறான். இது முக்கியமான சம்பவம் தானே. ராஜாவே உண்மை கொள்றதுக்கு 2 பயபிள்ளை இப்படி பண்ணானுங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாரு. யாரா கண்டுபிடிச்சது? இந்த மோர்தேகான்னு ஒரு ஆள் இந்த ரோட்டில் உட்காந்து கிடக்கானே, அவன் அந்த ரெட்டெல்லாம் உடுத்திருக்கான். அவன் தான் ராஜா. அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சொன்னான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சா அது உண்மை. அப்புறம் நீங்கள் 2 பேரையும் காலி பண்ணி போட்டீங்க. சரிடா, அவனுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? அவனுக்கு ஏதாவது மரியாதை? என்னன்னு கூட கேட்கல. அவனுக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை. நீங்கள் வேற. அவனை பாருங்க, அவன் செஞ்சான். உங்கள் உயிரை காப்பாத்தினா அவனுக்கு ஒரு வாழ்த்து, ஒரு சாப்பாடு போட்டு ஒரு விருந்து ஒன்று கிடையாது. நீங்கள் அவனை விட்டீங்க. ஒரு ராஜாவுக்கு ஐயோ இப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ நான் என்னாச்சு? நான் ஏதோ பிஸியாக இருந்தானோ? இல்லை, நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. நீங்கள் ஆள் ஒரு மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு அவன் வேற ஏற்றி விட்றான். இந்த நேரம் பார்த்து ஆமான் இந்த மோர்தேகாயை எப்படியாவது காலி பண்ணணும். ராஜாவுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார், மோர்தேகாவை உயர்த்துன்றார். அந்த ஆமான் பாருங்க, கூட இருக்கிற ஆமான் என்ன பண்ணுறான்? அவனை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு வரான். வந்துட்டு சொல்கிறான், தூக்கு மரத்தை 50 முழத்துக்கு மேலே பெருசு அப்படி ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறான், ராஜாவே அப்படின்னோடனே, வாடா எப்பா ஆமான், வா உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டான நேரத்தில் எப்படியா வந்துடுற? தூக்கம் வரல எனக்கு. ஆமாம் ராஜா, லைட் இருந்தது, நானும் பார்த்தேன், நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். சரி ஓடி வந்துட்டேன். வா உன்னைதான் எதிர்பார்த்தேன். சரி, இப்போ நான் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைக்கிறேன், தலையை உயர்த்தணும். அவனுக்கு என்ன பண்ணலாம்? உடனே மனசில் ஐயோ கம்பீரமாக ஒரு சிரிப்பு ஒரு, என்னை விட வேற யாராக இருந்தாலும் உயர்த்த போகிறார். யாத்தா என்னை விட வேற யாரும் உயர்த்த போகிறது கிடையாது. உடனே என்ன, ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். இப்போ ராஜாவை போலவே ஒரு மாறணும் அப்படின்னு அந்த ஆசையை அப்படியே கழட்டி விடுறான். என்ன சொல்கிறான்? ராஜாவே, உம்முடைய 2ஆம் குதிரையில் அந்த கோவில் இருக்கிறது 2ஆம் நிலையில் உள்ளதில் நான் ஏறி உட்காரணும். அவனை ஏறி உட்கார வச்சு ராஜாவுடைய வஸ்திரத்தை உடுத்தி பொன்முடி அந்த முடியெல்லாம் மாட்டி வீதி உலாவில் போய் தொண்டனிட்டு பணியணும். எல்லாம்
ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் விதமாய் கனப்படுத்தப்படுவார்னு சொல்லி எல்லாரும் பணியணும். அப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மால சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஆமான் நீ சொன்னதுல எதையும் குறைக்காம அந்த ரோட்ல படுத்துக்கிறாரு. அந்த மோத்திக்காக்கு போய் செய்யின்னு சொன்னாரு பார்த்தீங்களா, அதுதான் இவனுக்கு சாக்கு. கப்புன்னு அடிச்சது சாக்கு. அடிச்சுட்டு ஐயோ என்னடா இது, அவனை போய் உயர்த்துறாரு அப்படின்னு வெட்கப்பட்டு, இவன் எல்லாத்தையும் செய்யறான். வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் செய்கிறான். இதுதான் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனத்திற்கு இதை தான் கிடைக்கும். ஆண்டவர் இப்படிதான் செய்வார். உங்க தலையை உயர்த்தும் பொழுது அந்த மனிதர்கள் வெட்கம் அடைவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆவியானவர், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் கூட இருந்து காரியத்தை செய்வேன். அப்ப ஆண்டவர் உங்க கூட இருந்து காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, என் கூட இருந்து நீங்க காரியங்களை செய்கிறதற்காக கோடி நன்றின்னு சொல்லுங்க. ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.